அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்க்க போகும் செய்தி சுவராசியமும் அதே சமயத்தில் வேதனையும் கலந்த செய்திதான் இது. பிரஷர் அதிகம் உள்ளவர்கள் சற்று சுதாகரித்து இருந்து கொண்டு இதை கேளுங்கள். அதானது G20 நாடுகள் சேர்ந்து ஒரு புது ஐடியா போட்டது. இந்த புது ஐடியா செயல்பாட்டில் வர முடியுமா முடியாதா என்பது எல்லாம் இரண்டாவது பட்சம். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த அந்த புது ஐடியா என்ன என்பது பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். G20 நாடுகளின் கலந்துரையாடலில் பிரேசிலின் பிரசிடென்ட்டும் இடது சோசியலிஸ்டுமான லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா அவர்கள் ஒரு ஐடியாவை முன்வைத்திருக்கிறார். அதானது ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார். அதானது உலகில் பெரும் பணக்காரர்களாக இருக்கும் நபர்களுக்கு ஒரு சிறப்பு வரி விதித்து அவர்களிடமிருந்து வருமானத்தின் ஒரு பகுதியை பெறுவது என்பதுதான். இது நடைமுறையில் சாத்தியப்படுமா என்பது மற்ற விஷயம். அதாவது நல்ல ஒரு தொகையை அவர்களிடமிருந்து வரியாக பெறுவதுதான் அந்தந்த நாடுகளின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமும் ஐடியாவாகவும் சொல்லப்படுகிறது. இது மட்டும் நடைமுறைப்படுத்தினால், அதானது இது நடைமுறைப்படுத்த சாத்தியப்படுமானால், முடிந்தால் உலக அளவில் வெறும் 3000 பணக்காரர்களிடமிருந்து மட்டுமே 250 மில்லியன் அல்ல பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு வரிப்பணம் நமக்கு கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதானது சுமார் 21 லட்சம் கோடி. எத்தனை? வெறும் 3000 பணக்காரர்களிடமிருந்து மட்டுமே. அதாவது இன்னும் விளங்க சொல்ல வேண்டுமானால் 145 கோடி மக்கள் வாழும் இந்தியாவின் ஆண்டு பட்ஜெட்டின் 50% அளவு வரும் என்பதுதான் அந்த தொகை. இதை தத்துவ ரீதியாக பரவாயில்லையே, நல்லா தானே இருக்குது, ஆமாம் இல்லை போட்டிருக்கலாம், இல்லை பணம் கிடைக்கல, இப்படி நல்ல ஐடியாவாக இருக்கு என்றபடி எல்லாம் சொல்லவும் தத்துவ ரீதியாகவும் அங்கீகரிக்கப்பட்டாலும் உலகளாவிய வகையில் இந்த வரி கொள்கையை செயல்படுத்த முடியுமா என்பதில் சந்தேகம் இருப்பதாக அமெரிக்கன் ஸ்டேட் செக்ரட்டரி ஜேனட் ஏலன் சொல்லியிருக்கிறார். சரி, இந்த பிரேசில் அதிபருக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் தோன்றியது என்று பார்த்தால் சில கணக்குகளை நம்மை விழிவிதுக்க வைத்து விடுகிறது. அந்த கணக்குகளை நாம் மேலோட்டமாக ஒன்று பார்ப்போம். அதாவது சேரிட்டி NGO ஆக்ஸ்ஃபாமின் கணக்குப்படி பெரும் பணக்காரர்களில் 1%, அதாவது பெரும் பணக்காரர்களில் 1% மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளில் அவருடைய சொத்து மதிப்பில் 4.2 ட்ரில்லியன் US அதாவது சுமார் 352 லட்சம் கோடி செலவுகள், அவர்களுடைய ஆடம்பர செலவுகள் மற்ற எல்லாத்தையும் தவிர்த்து வெறும் சொத்துக்களாக மட்டும் சுமார் 352 லட்சம் கோடிக்கு மேல் 1% ஆட்கள் சம்பாதித்து கூட்டியிருக்கிறார்கள். இந்த தொகை உலக மக்கள் தொகையின் அடித்தட்டு மக்களின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பில் 50% மக்களின் சொத்தில் 34 மடங்கிற்கு மேல் என்று சொல்கிறார்கள். அல்லது 100% அடித்தட்டு மக்களின் சொத்து மதிப்பை கணக்கிட்டால் அதில் 17 மடங்கிற்கு மேல் இதன் மதிப்பு இருப்பதாகவும் சொல்கிறார்கள். இந்த பட்டியலில் உள்ள பணக்காரர்களின் பொருளாதார வளர்ச்சியும் ஒரு சாதாரணக்காரனின் பொருளாதார வளர்ச்சியையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோமானால் இந்த பணக்கார பட்டியலில் உள்ள ஒருவர் சொத்து மதிப்பு அனைத்து செலவுகளும் அவர்களின் ஆடம்பர வசதி செலவுகள் எல்லாம் தவிர்த்து என்று நாம் இங்கு கணக்கில் கொள்ள வேண்டும். 4 லட்சம் அமெரிக்க டாலர் அதிகரித்த போது ஒரு சாதாரணக்காரனின் சொத்து மதிப்பு 5 ரூபாய்க்கும் கீழே தான் உயர்ந்திருக்கிறது. அதானது ஒரு கோடீஸ்வரரின் சொத்து மதிப்பு 33 கோடிக்கு மேல் வளரும் போது, இப்படி இவர்களின் சொத்து மதிப்பு கடந்த 10 ஆண்டுகளில் எகிரி கொண்டு இருக்கும்போது நமது உலக அளவில் ஒரு சாதாரணக்காரனின் சொத்து மதிப்பு எவ்வளவு ஏறி இருக்கிறது என்று தெரியுமா? அல்லது அவனுக்கு எவ்வளவு சொத்து சேர்ந்திருக்கிறது என்று தெரியுமா? வெறும் 5 ரூபாய்க்கும் கீழே தான் என்று சராசரி கணக்கு சொல்கிறது. இதுதான் நம்மளை விழிபிதுங்க வைக்கிறது, கண்ணுதல்ல வைக்கிறது, இதயம் நிறுத்திவிடும் போல் தோன்றுகிறது. இந்த விகிதாசாரத்தில் தான் அவர்களுக்கும் சாதாரணக்காரனுக்குமான வளர்ச்சி இருந்திருக்கிறது. ஒரு வட்டம் போட்டு அதை சதவீத கணக்கில் பிரித்தோமானால் சரியான நேர்பாதி இந்த 10% பணக்காரர்களிடம்தான் இந்த பணமும் சொத்தும் எல்லாம் இருக்கிறது. அவர்கள்தான் கையாள்கிறார்கள், அவர்கள்தான் அனுபவிக்கிறார்கள். மற்ற மீதி பாதிதான் மற்ற ஒட்டுமொத்த மக்களின் சொத்தாக உலக அளவில் இருக்கிறது என்றும் சொல்லும் போதுதான் சங்கடமாக இருக்கிறது. என்ன மண்ணாங்கட்டி பொருளாதாரமோ கொள்கைகளோ என்று நீங்கள் புலம்புவது கேட்கிறது. எங்கள் ஆதங்கத்தையும் எதிர்பார்ப்பையும் தான் உங்களிடமும் பகிர்ந்து கொண்டோம். இதை கேட்கும்போது பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா சொன்னபடி செயல்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றே தோன்றுகிறது. அதை வரியாக வாங்கும் ஆட்சியாளர்களும் ஊழலற்ற சமூக நலம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது அடுத்த டென்ஷன். நமக்கு எப்போது பார்த்தாலும் நமக்கு டென்ஷன் மட்டுமே மிச்சமாக நிற்கிறது என்றே தோன்றுகிறது.